ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வள்ளிப்பாட்டி இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு அன்பு செய்தால் அன்பு கிடைக்கும். ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருந்தாங்களாம். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அவ்வளவு அந்யோன்யம் இல்லை. அவர் பாட்டுக்கு வருவாராம், ஏதோ போட்டதை சாப்பிடுவாராம், போன போகிறான், அதை பார்ப்பாராம், இதை பார்ப்பாராம். இந்த ஒய்ஃப் கூட அப்படி அட்டாச்சாக பேசுறது வைக்கிறது இல்லை. இதுவும் அப்படி இருந்தது. அப்போ இதுக்கு கொஞ்சம் வருத்தம், என்னடா வீட்டுக்காரர் நம்ம கூட ரொம்ப அந்யோன்யமாக இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாராம். சாமியார் வந்தோன்னா இந்த லேடி போயிட்டு அந்த சாமியாரை பார்த்து, சாமி, எங்கள் வீட்டுக்காரரு நம்ம என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போகிறாரு, ஏதோ வச்சதை சாப்பிட்றாரு, எதையோ நோண்டிக்கிட்டு இருக்காரே தவிர நம்மளை என் மேலே பாசமே காட்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஒரு தாயத்து செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் சாமியார் சொல்லியிருக்காரு, சரி உனக்கு தாயத்தை செஞ்சு தர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு நீ கொஞ்சம் சிரமப்படணுமே அப்படின்ட்டு சாமி சொன்னாராம். என்ன சாமி, என்ன செய்யணும் அப்படின்னு? ஒரு குரங்கோட நகம் வேணும், நீ அந்த நகத்தை கொண்டாந்தா தான் தாயத்து செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொன்னாராம். குரங்கு நகத்துக்கு எங்கே சாமி போவேன், அது எடுக்கிற கஷ்டமே. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சா குரங்கோட நகத்தை கொண்டு வா, அப்போ நான் தாயத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு நகத்தோடு வந்து சேருன்ட்டு போயிட்டாரான். இது பார்த்துட்டேன், என்னடா அது சாமி குரங்கு நகம் கேட்குறாரு அப்படின்ட்டு, சரி குரங்குக்கு என்ன பிடிக்கும், பழங்கள் பிடிக்கும். ஒரு நாள் என்ன செஞ்சான், கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டை பார்க்க போச்சான். அப்போ அங்கே போனால் ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்குக்கு முன்னால் ஒரு பழத்தை வச்சுட்டு இதை கொஞ்சம் தள்ளி நின்றுச்சான். குரங்கு சுத்தமுத்தும் பார்த்துச்சான், இந்த லேடி ஏதாவது பண்ணுமான்ட்டு பார்த்தான். அதான் அந்த அம்மா அமைதியாக இருக்கவும் மெதுவாக வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்கு. சரி இன்னைக்கு குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்ருச்சுன்ட்டு வீட்டுக்கு வந்துருச்சான். அடுத்த நாள் போய்க்கல இன்னொரு பழத்தை கொண்டுட்டு போயிருக்கு. அப்படி அதை கொண்டு போய் டெய்லி அதுக்கு ஒரு சாப்பாடை கொண்டு வைக்க, அந்த குரங்கு வந்து சாப்பிட, இது என்ன செஞ்சால் திரும்ப 2 பேருக்கும் சேர்த்து சாப்பாடை கொண்டுட்டு போயிருக்கு. அப்போ 2 பேரும் கொஞ்சம் அந்த குரங்குக்கு இது மேலே கொஞ்சம் பாசம் வந்துடுச்சு, 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாக பழகியிருக்காங்க. திரும்ப இது சாப்பாடு கொண்டு போகிறோன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த குரங்கும் ஒரு பக்கம், அந்த அம்மா ஒரு பக்கத்தில் அப்படி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கும் பிறகு பார்த்தாக்க குரங்கு நம்ம மடியில் படுத்துக்கிற அளவுக்கு நெருக்கமாக பழகிருச்சு. அப்போ ஒரு நாள் இந்த அம்மா கேட்டுச்சான், இந்த லேடி கேட்டுச்சான், எனக்கு உங்ககிட்ட ஒன்று வேணுமே அப்படின்னு. அப்போ குரங்கு